Beautiful morning to everyone. In this video section, we are going to deal with 7th standard English, term 2, unit 2, prose, the last stone carver, section 1. So, in the class, நம்ம unit 2 first prose வந்து discuss பண்ண போறோம். ஓகேவா? So, the last stone carver. So, carver அப்படின்றது செதுக்கிறவங்க. ஓகே, ஸ்டோன் கார்வர் அப்படின்னு சில கற்சிலைகளை செதுக்கக்கூடியவங்க. ஓகேவா? இப்போ நம்ம செக்ஷன் 1 வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். The young man flung the hammer and the chisel to the ground and cried, I am leaving, father. I am leaving you and this work. Look what it's brought us. ஸோ ஒரு யங் மேன் அப்படின்னா ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர். ஸோ அவர் என்ன பண்ணுற ஹேமர், அந்த சுத்தியல், சீசல் அப்படின்றது வந்து சிலை செதுக்கிறதுக்காக உள்ளது. அந்த உளி எல்லாத்தையும் என்ன பண்ண கிரவுண்டில் தூக்கி விட்டு எறிஞ்சு என்ன சொல்கிற ரொம்ப குரலை வந்து பார்த்திங்கன்னா அழுக வர்ற மாதிரி ரொம்ப ஆத்திரம், ரொம்ப கோபத்தோடையும் அழுக வர்றதோடையும் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து இங்கே இந்த இடத்த விட்டு போகிறேன், நான் உங்களையும் இந்த வேலையும் விட்டு போகிறேன், இந்த வேலை நான் திரும்பி பாருங்கள், இந்த வேலை நமக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? He spread out his arms and glanced indifferently at the small, congested workroom. The whitewashed walls were stained by many monsoons. The window, bare of curtains, opened into a tiny backyard. ஸோ அதாவது இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ரொம்ப கோபமாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த ரூமை பார்த்திங்களா இவ்வளோ அடைச்சலாக இருக்குது, இந்த ரூம்லேயே நம்ம ஸ்டே பண்ணிக்கணும், இந்த ரூம்லேயே வந்து நம்ம எல்லா ஒர்க்கையும் பார்க்கணும், பார்க்கும்போது எப்படி டஞ்சனாக இருக்குது, ரொம்ப க்ரௌடடாக இருக்குது, எல்லா இடமும் ஒரு இடம் கூட ஃப்ரீயாக இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வீட்டோட கதவு அந்த சுவரெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப வெள்ளையெல்லாம் உறிஞ்சு போய் சுவரெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்காமல் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷம் ஆச்சு பெயிண்ட் அடிச்சு, ஒவ்வொரு மழைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவரே வந்து ரொம்ப ஒழுகிற அளவுக்கு ரொம்ப வீணாக போயிருக்கு. இந்த விண்டோவை, அந்த ஜன்னலை பாருங்கள், இல்லை எல்லாம் கிழிஞ்ச அந்த கர்ட்டனை பாருங்கள், ஸோ பின்னாடி இருக்கிற அந்த பேக்யார்ட் பாருங்கள் சின்னோடு இருக்குது, இந்த இடமா இது அப்படின்னு சொல்லி அவன் இந்த வீட்டை பற்றி வந்து அவன் சொல்கிறான். ஓகே, ஆஃப்டர் ஆல் திஸ் இயர்ஸ் ஆஃப் ஒர்க், திஸ் இஸ் all we have, nothing. This kind of work just doesn't pay. ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒர்க்கை நம்ம செய்ய நமக்கு என்ன கிடச்சிச்சு? ஒன்றுமே இல்லை. இந்த ஒர்க் நமக்கு எதுவுமே பே பண்ணல, எதுவுமே நம்ம கொடுக்கவே இல்லை, எதுவுமே அந்த ஒர்க் நம்ம செஞ்சதுக்காக அந்த ஒர்க் நமக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறான். The old man stared at his son in surprise, although his voice trembled. It didn't lose its usual gentleness. It's not only the money that matters, son. It's the service, our service to God. ஸோ அந்த ஓல்டு மேன் என்ன பண்ண திடீர்னு பேசுகிறார். அவர் ரொம்ப வயசானவர் இல்லையா, அவரோட குரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ளூயண்ட்டாக பேசாமல் கொஞ்சம் தேம்பி அதாவது ஒரு மாதிரி ஸ்லோ வாய்ஸில் வந்து பேசுகிறாரு. இந்த வேலையை வந்து நம்ம பணத்துக்காக செய்யக்கூடாது, இது வந்து கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையாக தான் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Next, father, the young man grunted impatiently. Times have changed. The stone carver's works has changed too. You can't live on sculptures for temples only. You have to mass produce like all the others in Agra. Come on, father, wake up. ஸோ கிரண்டட் அப்படின்றது உருமல் சத்தம் போல். ஓகேவா? அவங்க அப்பா கிட்ட வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக ஒரு கோபத்தோட காலம் வந்து மாறிப்போச்சு, நம்ம இன்னமும் வந்து இந்த சிலை செதுக்கிறதுலே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, கடவுள் சிலையை மட்டும் செதுக்காமல் இந்த சிலை செதுக்க சின்ன சின்ன கைவினை பொருட்கள் மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன பொருட்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்கும், ஒரு நாளில் நம்ம நிறைய செய்யலாம். இதனால் நமக்கு வந்து சிலை செய்கிறதுனால 1 வருஷம் 1.5 வருஷம் கூட ஆகலாம், இதனால் நமக்கு எந்த யூஸும் கிடையாது. ஸோ எல்லோரும் வந்து ஆக்ராக்கு போய் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இதே போல் சிலை செதுக்குகள் தான் வந்து அங்கே வந்து பளிங்கு, அதாவது ஆக்ராவில் தாஜ்மஹால் இருக்குல்லையா, அதே போல் சின்ன சின்ன பளிங்கு கற்களை தாஜ்மஹால் செஞ்சுருப்பாங்க, அங்கே சுற்றி இருக்கிறத வந்து சின்ன சின்ன சிற்பங்களாக செஞ்சுருப்பாங்க இல்லையா. ஸோ வாங்க இன்னும் முழிச்சுக்கோங்க, இன்னும் வந்து நீங்கள் அந்த காலத்தில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். The lines around the man's mouth tightened. No, my son, this is the work I learned from my father and he learned from his father. We have kept up this tradition for hundreds of years and I hoped you would continue our work. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவன் சொன்னதை காதலே வாங்காமல் ரொம்ப மனசு இறுக்கத்தோடு சொல்கிறாரு, முடியவே முடியாது, இந்த ஒர்க்கை வந்து நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன், எங்கள் அப்பா அவரோட அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இங்கே லேர்ன்ட்டுன்னு வரணும் பாஸ்ட் டென்ஸில், இங்கே ஈடி கொடுத்துருக்காங்க லேர்ன்டு அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் வேர்ப். ஓகேவா?
ஸோ வந்து கண்டிப்பாக நீனும் வந்து இன்னும் இந்த தொழிலை நீ கற்றுக்கிட்டு இந்த கலையை வந்து அழிஞ்சிடாமல் நீ பாதுகாக்கணும். கண்டிப்பாக வந்து இது நமக்கு வந்து ஒரு இப்போ இல்லைனாலும் ஒரு காலத்தில் வந்து நமக்கு பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது வந்து அந்த காலத்தில் பாரம்பரியம் இப்போ வந்து நம்ம பழைய பாரம்பரியத்தெல்லாம் நம்ம மறந்துட்டே வரும். ஸோ அது வந்து அழியாமல் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே. நோ ஃபாதர், த யங் மேன் ரிப்ளைடு வித் டிட்டர்மினேஷன் அண்ட் ட்ரைட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் எ pittance for the committee of the temple in Srinagar and leaving further. ஸோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன், அவன் தீர்மானம் பண்ணிட்டான். ஓகேவா, நான் வந்து இந்த கமிட்டியில் செஞ்சு வெறும் கடவுள் சிலையை மட்டும் செதுக்கிற அந்த கமிட்டி இந்த ஸ்ரீநகரில் இருக்குது இந்த கமிட்டி. ஸோ அதுலேருந்து தான் வந்து இவர் வந்து கடவுள் சிலையை செதுக்கிறாரு. ஸோ வந்து என்ன சொல்கிறேன், நான் இனிமேல் வந்து இந்த கமிட்டியில் ஒர்க் பண்ணுறதா இல்லை, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். The young man moved angrily out of the room, leaving his old father crouching in front of a half-finished marble statue. He dropped his hands into his laps and closed his eyes. He began to pray and didn't even hear the hesitant goodbye. His son called out from the door. ஸோ அந்த யங் மேன் என்ன பண்ணுறான், ரொம்ப கோபத்தோடு அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறான். ஸோ அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, அவன் சொன்னதை கேட்டு ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டார். ஓகேவா, ஏன்னா தன் பையன் வந்து நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், நம்ம சொல்கிறத வந்து அவன் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஃபாதர் என்ன பண்ணார், அவர் உட்காந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப குறுகிக்கிட்டார். அவரை என்ன பண்ணுறாருன்னா, அவரோட கையை என்ன பண்ணுறாரு, அவரோட லேப் மடியில் வச்சுட்டு கண்ணை மூடி என்ன பண்ணுறாரு, தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடவுள்கிட்ட ரொம்ப கோபமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லது இல்லையா. ஸோ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நேரத்தில். அவங்க பையன் வந்து இந்த இடத்த விட்டு போகிறேன் குட் பை சொல்கிறாரு இல்லையா, அதை கேட்கக்கூடாது, அவன் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க பையன் சொன்ன அந்த குட் பை அப்படின்ற அந்த வேர்ட்ஸை கூட வந்து அவர் என்ன பண்ணல, காதலே வாங்கலை. உங்கள் பையன் என்ன பண்ணிட்டான், அவங்க அப்பா பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஓகே, நெக்ஸ்ட்டு மாஸ்டர் ஜி called Salim, the servant boy, entering the workshop barefooted. He held out a glass of steaming tea in his hand. Master G, he asked once more, his voice filled with concern. ஸோ மாஸ்டர் ஜி அப்படின்னு கூப்பிட்டது யாருன்னா சலீம். இந்த சலீம் அப்படின்றது இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன். அவன் வந்து அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ளே வெறும் காலோட தான் வரான். ஏன்னா வந்து கடவுள் சிலையெல்லாம் செதுக்குறாங்களே, அவன் வந்து வேற்று மதத்தவனாக இருந்தாலும் என்ன பண்ணுறான், எல்லாத்துக்கும் தொழில் தர்மம் அப்படின்றது ஒன்று. ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்கணுன்னா அதுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும்ல, அதே போல் அவன் காலில் எந்த ஒரு செப்பலும் போடாமல் அந்த ரூம்குள்ளே வந்து என்ன சூடாக இருக்கிற அந்த டீயை வந்து கொடுக்குறான். இந்தாங்க அதை குடிங்க அப்படின்னு சொல்லி கன்சர்ன் பண்ணுறான். அவர்கிட்ட என்ன பண்ணுறான் அப்படின்னா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக வந்து கொடுக்குறான். திரும்பவும் மாஸ்டர் ஜி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, the old man looked up. His face was ashen. He looked tired. He called the boy to come closer and motioned him டு சிட் டவுன். ஸோ அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு, அந்த சலீமை பார்க்குறாரு. அவனோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி சாம்பல் ஆஷ் கலரில் சாம்பல் நிறத்தாலானதாக இருக்குது. ஸோ அவர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கார். ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த பையனை பக்கத்தில் வந்து உட்கார சொல்லிவிட்டு அவனை பக்கத்தில் வந்து உட்கார சொல்லி அவர்கிட்ட பேசி கொடுக்குறாரு. ஓகே, சலீம், he said gently, soon I will be the last stone carver here. All the others would have gone to Agra. There they are turning out cheap candle stand, paperweights and ashtrays by the dozen. They are making money, but they betray our skill, our age, our tradition. Now Gopal has also gone. I'll have to finish this sculpture alone, and with the help of God I'll do it, Salim. I know you will, Master G, the boy answered. You will make many more. ஸோ சலீம் பக்கத்தில் உட்கார வச்சு சலீம் கிட்டே சொல்கிறேன், சலீம், நான் தான் வந்து கடைசி ஸ்டோன் கார்வராக இருப்பேன். நான் தான் வந்து சிலை செதுக்கிறதுல நான் மட்டும்தான் இருப்பேன். ஏன்னா மற்றவங்க எல்லாரும் ஆக்ராவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஒர்க்குக்காக போயிட்டாங்க. என்னென்னா வெறும் சீப்பாக கிடைக்கக்கூடிய அந்த கேண்டில் ஸ்டாண்டு செய்கிறதுக்கும், பேப்பர் வெயிட் செய்கிறதுக்கும், ஆஸ்ட்ரைஸ் அந்த நெருப்பு சாம்பலை கொட்டுறதுக்குள்ளே அந்த ஆஸ்ட்ரைஸ் செய்கிறதுக்கும் நிறைய டசன் கணக்கில் செய்யலாம், ஒரே நாளில் நிறைய செய்யலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்கிறதுக்காக அவங்களோட பாரம்பரிய அந்த கலையை விட்டுட்டு அவங்க போகிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிறது வெறும் பணம் தான் அதிகமாக இருக்குமே ஒழிய அந்த நாலேஜ் அந்த கலையை வந்து என்ன பண்ணுவாங்க, கூடிய சீக்கிரத்தில் அதுவும் மறந்துடுவாங்க. காலம் போக போக அந்த கலையை வந்து அவங்க மறந்துடுவாங்க.
சொல்லுவாங்க. என் பையனும் இதே போல தான். எனக்கு அப்புறம் வந்து என்னோட பையன் வந்து இந்த கலையை வந்து யாருக்கும் சொல்லித்தர போகிறது கிடையாது. என்னோட இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்கல்ப்சர் இந்த சிலையை நான் வந்து கண்டிப்பாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். கடவுளோட ஆசீர்வாதத்தினால கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு என்ன அந்த சலீம் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் ஜி அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். கண்டிப்பாக இதை விட இன்னும் நிறையா இது போல் நிறையா வந்து சிலைகளை செதுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேனுக்கு ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரி அந்த சலீம் வந்து பேசுகிறான். ஓகே, நெக்ஸ்ட்டு the old man looked at the orphan boy who had come to work for him 5 years ago. Drenched to the skin, dressed in tatters, he had begged for shelter during monsoon storm and had strayed on to work for the old master craftsman. He had grown tall and strong. The old man knew that Salim too would leave him one day. ஸோ இந்த ஓல்டு மேன் வந்து நினச்சி பார்க்குறாரு, இந்த ஆர்ஃபன் பாய் அப்படின்றது யாருமே இல்லாமல் அனாதையாக வந்து வந்த அந்த பையன் 5 வருஷத்துக்கு முன்னாடி மழைக்கு ஒதுங்கிறதுக்காக நான் இங்கே வந்து தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு வந்த பையன். அவனை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கா, ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து கிழிஞ்சி ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து இங்கே ஒன்றுமே இல்லாத பிச்சை எடுக்கிற பையன் பாரு. ஓகேவா, யாருமே இல்லாமல் அனாதையாக யாராவது கொடுக்குறத சாப்பிட்டுட்டு போகிற அந்த பையனாக வந்து இவன் இங்கே வந்தான். ஆனால் இவன் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இவங்க கூடயே வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கான். இவனும் வந்து ஒரு நாள் வந்து என்னை விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சலீமை பார்க்குறாரு. ஓகே, he shook his head. My strength is waning. I can't work with the chisel like I used to. Carving takes too long, much too long. Then he straightened up and said with fresh determination, I'll have to finish this work and surely I will. ஸோ அவருக்கு வயசாகிட்டதுனால அவருக்கு வந்து உடம்பு எல்லாமே நடுங்கக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ அவர் தலையை நடுங்கிற மாதிரி அந்த தலையை ஆட்டிக்கிட்டே என்ன பண்ணுறாருன்னா அந்த பையனை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, மை ஸ்ட்ரென்த் இஸ் வேனிங். அதாவது எனக்கு வந்து என்னோடய பலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு வயசாகிடுச்சு. ஸோ என்னால் வந்து முழுமையாக வந்து இந்த சிலையை வந்து என்னால் செதுக்கவே முடியாது. எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருக்கணும். அதான் வந்து அவங்க பையன் வந்து கோபால் வந்து இந்த இடத்த விட்டு போயிட்டான் இல்லையா. ஸோ இவன் வந்து சின்ன பையனாக இருக்கான், இவனாலையும் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க ஹெல்ப் இருந்தால் தான் இந்த சிலையை கம்ப்ளீட் பண்ண முடியும். இவன் சின்ன பையனாக இருக்கான். வந்து ஒரு சிலையை வந்து செதுக்க கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப வருஷங்கள் ஆகும். சின்ன சின்ன நுணுக்கங்களையும் வந்து என்ன பண்ணணும்னா கற்றுக்கணும். ஸோ வந்து கண்டிப்பாக இவனாலையும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக நான் வந்து இந்த ஒர்க்கை முடிப்பேன், கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. Yes, you will, the boy repeated, offering his master the glass of tea. Drink please. ஆமாம் கண்டிப்பாக வந்து உங்களால் முடியும், நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த சிலையை செதுக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இதை வந்து குடிங்க, இந்த டீயை வந்து குடிங்க அப்படின்னு சொல்கிறான். It will do you good. Then he added, I have to go to the market for an hour or two, but I'll be back in time to prepare dinner. The old man nodded. The old man signed and picked up the chisel and hammer. The cool metal of the tools filled him with happiness and confidence. He loved his work and didn't want to change it for any other in the world. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் செய்ய முடியும், அதை நீங்கள் நல்லாவும் செஞ்சுருவீங்க, இந்த டீயை குடிங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ அதை சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, நான் மார்க்கெட் போகிறேன், மார்க்கெட் போயிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் ஆகும், நான் வந்ததுக்கப்புறம் டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டு என்ன பண்ணுறாரு அந்த ஓல்டு மேன் வந்து தலையை ஆட்டுறாரு. ஓகேவா, ஸோ திரும்பவும் என்ன பண்ணுறாரு, அந்த சீஸாலையும் அந்த ஹேமரையும் அவர் கையில் எடுத்தார். ஸோ அது ரெண்டும் கையில் எடுத்த உடனே அவருக்கு வந்து ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அவருக்கு கிடைக்கிது. ஓகேவா, அந்த மெட்டலை கையில் எடுத்தணும். அதாவது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யும் போது நமக்கு வந்து அதிகமான ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இல்லையா, அதே போல் அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கிடச்சிருக்கு. அவர் வந்து இந்த தொழிலை வந்து ரொம்ப நேசிக்கிறாரு. கண்டிப்பாக நான் எதுக்காகவும் இந்த தொழிலை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சிலையை செதுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு glossary. Congested, overcrowded, crunted made a low sound. Crouching, sitting on heels. Determination, firmness to do something. Okay, so next நம்ம பார்க்க போகிறது, which of the 2 sentence given below convey the following meanings. ஓகேவா, இங்கே வந்து 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மீனிங் வந்து இங்கே கொடுத்துருக்கு. இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, stained by, so mark made on clothes or
materials, cloths. Okay, the whitewashed walls were stained by many monsoons. ஸோ இங்கே stained by குறிய மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க ரெண்டு ஆன்சரில் எது கரெக்ட்? The walls were made dirty by rains. The monsoon removed the dirt from the வால்ஸ். மழை பெஞ்சதுன்னு, அதாவது ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மழையினால் அந்த எல்லாமே அந்த வால் செவர் ஃபுல்லாகவே வீணாக போயிடுச்சு, டர்ட்டி ஆகிடுச்சு அப்படின்றது தான் மீனிங். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த மான்சூன் வந்து பார்த்திங்கன்னா வால் எல்லாத்தையும் சுவத்தை எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடுச்சு, அந்த உள்ள அழுக்கு எல்லாத்தையும் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் கரெக்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஏ. செகண்ட் ஒன் ஒர்க்கிங் ஃபார் எ பிட்டான்ஸ், ஒர்க்கிங் ஃபார் வெரி லிட்டில் மணி. ஓகேவா, கொஞ்சமான காசுக்கு. ஓகே, ஐ எம் ட்ரைட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் எ பிட்டான்ஸ். ஹீ டிடன்ட் வாண்ட் டு ஒர்க் பிகாஸ் ஹீ வாஸ் ட்ரையட். he didn't want to work as he gets low income for his work. அதாவது ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேலை செய்ய மாட்டேன் ஏன்னா நான் வந்து ரொம்ப டயர்டாயிட்டேன் அப்படின்னு. செகண்ட் வந்து நான் வந்து வேலை செய்ய விருப்பம் இல்லை ஏன்னா எனக்கு வந்து இங்கே கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதுக்குரிய கரெக்ட் ஆன்சர் வந்து பி. ஓகே, தேர்ட் ஒன் ஆஷன், பேல், அதாவது வெளிரிய அப்படின்னு அர்த்தம், சாம்பல் நிறமான. his face was ashen. he looked pale and dull. he looked bright and cheerful. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். he looked pale and dull, முகம் வந்து வெளுத்து போய் பார்க்குறதுக்கே ரொம்ப டல்லாக இருக்கிறது. ஓகே, ஃபோர்த் ஒன் drenched, thoroughly wet. he is drenched to the skin. he is thin and skinny. he is thoroughly wet, அதாவது drenched அப்படின்னா ஃபுல்லாகவே நனைஞ்சு போகிற மாதிரி. ஓகே, அதுக்கு ஆன்சர் வந்து பி. he is thoroughly wet. Okay student, hope you all are understood. Thank you all and be safe. We will meet in the section 2 topic.